ஹே ஆல், வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய் வீட்டு வட்டலப்பம், அதுவும் சர்க்கரை விலை கிழங்க வச்சு செஞ்சதுன்னா நம்புவீங்களா? அவ்வளோ டேஸ்ட் அண்டு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி வாயிலே கரையிற அளவுக்கு அது சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை விலை கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம இட்லி தட்டில் இப்படி வேக வைக்கணும். அது ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் கிழங்கோட பதத்தை பொறுத்து இருக்குது. நான் ஒரு 20 மினிட்ஸுக்கு வச்சேன். எனக்கு நல்லா அழகாக சாஃப்ட்னஸாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், குத்தி காமிச்சிருக்கேன். அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். 20லேருந்து 25 மினிட்ஸுக்கு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உரித்து எடுத்து நல்லா மேஷரை வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்தது பிறகு அப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா பவுடர் ஆக்கிடலாம். பவுடர் ஆக்கினது பிறகு அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அப்புறம் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதையும் அந்த மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன், அது வாசத்துக்கு. அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் அந்த பவுட்ரு சுகரோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த கிழங்கு எடுத்துக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருந்தாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது இன்னும் நல்லா அது கெட்டி இல்லாமல் சாஃப்ட்னஸாக வரும். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 100 ml ஆஃப் மில்க் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து அதை அப்படியே அழகாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த சுகர் அண்டு எக்கு போட்டு வச்சுருந்ததில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பை நல்லா தூக்கி காட்டும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கண்டென்ஸ் மில்கை ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே தனியாக போயிட்டாலோ கரெக்டாக அது வராது. அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கீழே ஸ்டாண்டு வச்சு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டரை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டு தான் செய்யணும். அந்த உள்ளே வைக்கும் போதும் அதுலேயும் ஒரு மூடி போடுங்க, இல்லைன்னா தண்ணி விட்டா மாதிரி போயிடும். அப்புறம் ப்ரெஷர் குக்கருக்கு மூடி போட்டு விசிலையும் போட்டுடலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் வர அளவுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கணும். அது கரெக்டாக இருக்கும். எடுக்கும் போது இப்படி குத்தி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான், நம்மளுக்கு பாய் வீட்டு வட்டலப்பம் அதுவும் சர்க்கரை விலை கிழங்கு வச்சு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு. அது மேலேயே டெக்கரேஷனுக்கு சாக்லேட் சிரப்பை ஹார்ட் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாமை கூட அரைச்சி இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்குன்னு. நான் அதை கட் பண்ணி காட்டும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அது சாஃப்ட்னஸாக இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோக்காக சொல்லலை, 1 டைமாச்சும் அது லைஃப்பில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸுக்கு, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள். சூப்பரான வட்டலப்பம் உங்களுக்கும் ரெடியாகும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.